பிரைஸ் தி லார்ட். ரஷ்யாவில் நாத்திகன் ஒருவன் கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்று பல மேடைகளில் ஆக்ரோஷமாக பேசி வந்தான். அவனுடைய பேச்சை கேட்க எப்பொழுதுமே திரளான கூட்டம் வரும். அவன் ஒரு நாள் கூட்டத்தினரிடம் கடவுள் உண்டு என்று சொல்லி, யாரேனும் என்னோடு வாதிட தயாரா இருக்கிறீர்களா என அறைகூவல் விடுத்தான். மைதானமே அமைதியானது. ஒருவர் மட்டும் தைரியமாய் மேடைக்கு சென்றார். சென்றவர் தன்னுடைய கோட் பாக்கெட்டில் இருந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து ஒவ்வொரு சுளையாக சுவைக்க ஆரம்பித்தார். நாத்திகன் அவருடைய முகத்தை உற்று நோக்கினான். அந்த மனிதரோ பழத்தை ருசித்து ரசித்து சாப்பிடுவதே குறியாக இருந்தார். சாப்பிட்டு முடித்தவுடன் நாத்திகனை பார்த்து, பழத்தின் சுவை எப்படி இருந்தது? இனிப்பாக இருந்ததா, புளிப்பாக இருந்ததா, அல்லது சுவையற்று இருந்ததா என கேட்டார். அதற்கு நாத்திகன், மடையா, பழத்தை நீதானே சாப்பிட்டாய், ருசியை எப்படி என்னிடம் கேட்கிறாய் என்றான். அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், இதே போல்தான் நீயும் இயேசுவை ருசித்து பார்த்தால்தான் அவருடைய மேன்மை உனக்கு தெரியும். ருசித்து பார்க்காமல் கடவுள் இல்லை என்று சொல்கிறாயே. இயேசு நல்லவர், அவரை ருசித்து பார் என கூறினார். நாத்திகன் வாயடைத்து போனான். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். எனக்கு அருமையானவர்களே, எல்லா சூழ்நிலையிலும் இயேசு நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்க தன்னையே ஜீவ பலியாய் சிலுவையில் ஒப்பு கொடுத்த இயேசு எத்தனை நல்லவர். வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது ஆண்டவர் என்னை காண்கிறாரா, ஆண்டவருக்கு என் கஷ்டங்கள் தெரிகிறதா, ஆண்டவர் உண்மையிலேயே இருக்கிறாரா என்றெல்லாம் சந்தேகம் கொள்ளாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். தாவீது சவுலினால் துரத்தப்பட்டு வனாந்தரத்திலும் காடுகளிலும் மலைகளிலும் அலைந்து திரிந்தாலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் தன்னை பாதுகாக்கிறதை எண்ணி வியந்து இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. உலகத்திலேயே நடக்கிற பல்வேறு கொடிய சம்பவங்கள், ஆபத்துகள், விபத்துகள், பயங்கரமான வியாதிகள், இவற்றின் மத்தியிலே தேவன் நம்மை எவ்வளவு ஆச்சரியமாய் அதிசயமாய் பாதுகாத்து நடத்தி வருகிறார். எரேமியா சொல்லுகிறார், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று. ஆம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாமும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து மற்றவர்களையும் ருசிக்க வைப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.